சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அதுல வாழ்றதுக்கு உயிர்களுக்கு சக்தியை கொடுத்து அவங்கள அழிச்சு மோட்சம் தருவது மும்மூர்த்திகளோட செயல். மும்மூர்த்திகள்னு சொன்னது பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரம்மா ஏன் படைக்கிறார், விஷ்ணு ஏன் காப்பாத்துறார், சிவனே அழிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். இந்து தர்மத்தின்படி பிரம்மதேவன் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கிறார். மகாவிஷ்ணு அந்த உயிர்களுக்கு சக்தியை கொடுத்து காப்பாத்துறார். சிவபெருமான் உயிர்களை அழித்து அவங்களுக்கு மோட்சம் தருறார். எதுக்காக 3 பேரும் வேற வேற தொழில்களை தேர்ந்தெடுத்தாங்க? இதோட நோக்கம்தான் என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிவபெருமான் தனக்குள்ள இருந்து சக்தியை பிரிச்சு ஆதிசக்தியை உருவாக்கினாராம். அப்புறமா தான் அவர் மகாவிஷ்ணுவை படைச்சார். மகாவிஷ்ணுவோட நாபி கமலத்தில் இருந்துதான் பிரம்மதேவர் தோன்றினார். படைத்தல் தொழில முதல்ல ஆரம்பிச்சது சிவபெருமான் தான். அப்புறமா தான் அந்த தொழில் பிரம்மதேவருக்கு போச்சு. இப்போது கடவுள்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள கடவுளா பாவிச்சு அவங்கள வழிபாடு செய்வது யாரு? எதுக்காக அவங்க பிரபஞ்சத்தை படைச்சாங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பிரம்மதேவர் முதல்ல பிரபஞ்சத்தை உருவாக்கினார். விண்வெளி, அண்டச்சராச்சரம், பூமி மற்றும் கிரகங்கள் அப்படின்னு எல்லாமே படைச்சாரு. அதுக்கப்புறமா தான் மனிதர்களையும் மற்ற உயிரினங்களையும் அவர் படைத்தார். காஷ்யப முனிவர் அதித்தி மூலம் பல எதிர்மறையான உயிரினங்களும் படைச்சாங்க. தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டாங்க. கருடனும் நாகமும் கூட படைக்கப்பட்டது. இப்படி ஒரு ஒரு உயிருக்கும் அதற்கான எதிர்மறையான உயிர்கள் படைக்கப்பட்டது. ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால இந்த உலகத்தை செயல்படுத்த முடியாது. உணவு சங்கிலியில முதல்ல புல் தோன்றுச்சு. புல்லினை தாவர உண்ணிகள் மேய்ச்சது. தாவர உண்ணிகளை புலி, சிங்கம் போன்ற மாமிச உண்ணிகள் கொன்று சாப்பிட்டுச்சு. அந்த மாமிச உண்ணிகள் இறந்த பின் கழுகு, காக்கை, நரி, புழு, பூச்சி உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவாச்சு. மீதமுள்ள எச்சங்கள் மண்ணுக்கு உரமா இருந்தது. அந்த மண்ணில் மீண்டும் புற்கள் முளைக்கின்றது. மீண்டும் அத தாவர உண்ணிகள் உண்ணத் தொடங்குச்சு. உலகத்துல ஒரு ஒரு உயிரும் இன்னொரு உயிரை கட்டாயம் சார்ந்து இருக்கிறபடிதான் உருவாக்கப்பட்டது. இந்த பணிய பிரம்மதேவர் செய்கிறார். படைத்தல் மட்டும் இல்லாம ஒருவரோட அறிவையும் அவருக்கு உண்டான விதியையுமே பிரம்மதேவர் தான் உருவாக்குறார். பிரம்மதேவர் படைச்ச உயிர்களுக்குள்ள அடிக்கடி எதிர்கருத்துகள் வரும். ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே இருக்குமாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நிகழ்ந்தது. கருடனுக்கும் நாகத்திற்கும் கூட சண்டை நிகழ்ந்தது. ஒவ்வொரு உயிரும் சண்டையிடும் போது தடுக்கப்பட வேண்டும். அப்படி தடுக்கப்படாவிட்டால் அனைத்து உயிரினங்களும் அழிந்து விடும். அதனாலதான் அசுரர்களை அழித்து மகாவிஷ்ணு தேவர்களை காப்பாத்தினார். கருடனும் நாகமும் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாகவும் படுக்கையாகவும் ஆனது. இயற்கை சமநிலைக்கு 2 உயிர்களும் அழிந்து விடாமல் பாதுகாக்கிறார். ஒரு உயிரும் அழிஞ்சிட்டே இருந்தா அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் எந்த உயிர்களும் இருக்காது. அதனாலதான் உயிர்களை காப்பதற்காக மகாவிஷ்ணு ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கிறார். பூமியை காக்க அவர் வராக அவதாரம் எடுத்தார். தர்மத்தை உரைக்க கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். வாழ்வியலை கற்பிக்க ராம அவதாரம் எடுத்தார். உயிர்களின் துன்பம் அதிகரிக்கும் போது அவர்களை காக்க மகாவிஷ்ணு கண்டிப்பாக வருவார். அடித்தல் கடவுள் ஈசன். சிவபெருமான் அனைத்து படைப்புக்கும் மூல காரணமாக இருந்தாலுமே அழித்தல் தொழிலை அவர்தான் செய்யறாரு. அவர் ஏன் அப்படி பண்ணணும்? தேவர்கள் அசுரர்கள் சண்டையில அழிவே இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அவங்களே பெருகிருப்பாங்க. மற்ற உயிர்கள் தோன்றி இருக்காது. அவ்வளவு ஏன், டைனோசர்கள் அழியாவிட்டால் இன்னைக்கு மனித இனமே தோன்றியிருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரிதான் சிவபெருமான் ஒரு சமயம் யமதர்மராஜாவை எட்டி உதைத்து
உலகில் உயிர்கள் இறக்காதபடி செய்துவிட்டார். அதற்குள் பூமியில் மக்கள் கூட்டம் நிரம்பி உணவு பஞ்சம் ஏற்பட பூமியும் பாரம் தாழாமல் ஆட்டம் கண்டது. அதன் பின்னர் பூமாதேவியின் வேண்டுகோளின்படி சிவன் யமனை மீண்டும் உயிர்ப்பித்து உயிர்களை பறிக்கும் வேலையை கொடுத்தார். அழிவு என்பது தேவைக்குரிய ஒரு செயலாகும். அதை செய்யாவிட்டால் உலகின் சமநிலை பாதிக்கப்படும். ஒரு உயிர் அழியும் போதுதான் மற்ற உயிர்கள் தோன்ற வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அழித்தலை சிவபெருமான் செய்கிறார். இப்படி உலகத்தை காப்பாத்துற மும்மூர்த்திகள் அவர்களோட தொழில்களை சரியாக செய்து வரதுனாலையும் மற்றும் அவர்களோட அனுகிரகத்தினால இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து ஜீவராசிகளின் ஜீவிதமும் நன்னா இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.